நிகரில்லா பேரன்புடையவனமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயகனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹ்வின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவரான உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபி வழியில் சிறைபார்த்தல் தொடர்பான சட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக இங்கே அது தொடர்பான விளக்கங்களும் அதன் பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்ரிப் தொழுகை வரை முதலாவது அமர்விலே மார்க்கம் சிறைபார்த்தல் தொடர்பாக என்ன சொல்கிறது என்பது பற்றிய விளக்கங்களும், இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அது தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடைபெறும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறை தொடர்பான சட்டத்திற்குள் செல்வதற்கு முன்பாக இது உணர்ச்சிகரமான ஒரு பயானை போன்று இருக்காது. கொஞ்சம் நாம ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ஹதீஸிலிருந்து சட்டங்களை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இருப்பதனால் இது ஒரு பயானை போன்று ஏற்றத்தாழ்வுகளோடு ஏற்ற இறக்கங்களோடு இந்த உரை இருக்காது. நாம இந்த பிறை பார்த்தல் தொடர்பாக செல்வதற்கு முன்பாக இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இத்தபிஊ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், மக்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் மட்டும்தான் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலிருந்து மனிதர்கள் பின்பற்றுவதற்காக இறைவன் எதை இறக்கி வைத்தானோ அதை மட்டும்தான் நாம் இஸ்லாம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை, அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இறைவன் அல்லாத வேறு யாருடைய சட்டத்தையும் பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு சட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் சொன்னதா என்பதை மட்டும்தான் நான் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லாத யாருடைய கருத்துக்களாக இருந்தாலும் அதை நாம் அல்லாஹ்வுடைய சட்டமாக இஸ்லாம் என்று கருதினால் அதை நாம் இறைவனுடைய சட்டமாக ஆக்குகிறோம். அது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக, அல்லாஹ் இறக்கியதை கொண்டு எவர்கள் மார்க்க சட்டங்களை எடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு எவர்கள் மார்க்க சட்டங்களை வகுக்கவில்லையோ அவர்கள் பாவிகள். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு எவர்கள் மார்க்க சட்டங்களை எடுக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய மனதில் நாம் இஸ்லாம் என்றால் என்னவென்பதை தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக போதித்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, இது அவங்களுடைய சொந்த விஷயங்கள் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து வராமல் எந்த ஒரு செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு மார்க்கமாக போதிக்கவில்லை. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா யன்சிகு அனில் ஹவா, முகமது நபி அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். மார்க்கத்தை சொல்லும் பொழுது, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது அவங்க மனசுல உண்டான விஷயங்களை பேச மாட்டாங்க. இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவங்க பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களும்
மார்க்கம் தொடர்பாக பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அருளப்படக்கூடிய இறை செய்திதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகத்துடைய பேச்சு அது இறை செய்தி, மார்க்கம் தொடர்பாக அவங்க பேசக்கூடிய பேச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இஸ்லாத்துடைய கொள்கையை அடிப்படையை தெளிவாக வளர்க்கிறாங்க. அவர்கள் கூறுகின்றார்கள், அம்ரி தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயமாக இருந்தால் இளைய நீங்கள் என்னிடம்தான் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மார்க்க சட்டமா இறை தூதர்கிட்ட போய் கேளுங்க. திருமறை குர்ஆன் இறை தூதர் மூலமாக தான் நமக்கு கிடைத்தது, அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொன்னான். அதுபோல குர்ஆனுக்கு விளக்கமும் இறை தூதர் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களுடைய மார்க்க விஷயமாக இருந்தால் இளைய என்னை நோக்கித்தான் நீங்கள் திரும்ப வேண்டும். ஏன் நபிகள் நாயகத்தை நோக்கி திரும்ப வேண்டும்? அடுத்த வார்த்தையை சொல்கிறார்கள், ஃபலன் அக்ஸிப அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது பொய்யாக ஒருபோதும் சொல்லவே மாட்டேன். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மார்க்க விஷயமா இருந்தா என்ன நோக்கி திரும்பிடுங்க. ஏன் நபிகள் நாயகத்தை நோக்கி திரும்ப வேண்டும்? வேற யாரை நோக்கி திரும்ப கூடாது. என்ன அக்ஸிப, நான் அல்லாஹ் மேல பொய்யா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மார்க்கமா சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பெற்று சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்த நபிகள் சொல்றாங்க, அம்ரி துன்யாக்கும், உங்க உலக விஷயமா ஏதாவது ஒன்றாக இருக்கும் என்றால் நீங்க அம்ருக்கும் பி, உங்க விருப்பப்படி செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உலக விஷயமாக ஒன்றை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நான் மார்க்க விஷயமாக உங்களுக்கு சொன்னால் அது அல்லாஹ்விடம் சொல்லி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உலக விஷயமாக ஒன்றை உங்களுக்கு சொன்னால் அதில் உங்களுக்கு பயன் இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் சொல்றாங்க, ஏதாவது உலக ரீதியான விஷயம் நான் சொல்றேன், அதுல உங்க நன்மை இருக்குதா? நன்மை தான் எடுத்துக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா மார்க்க விஷயமாக இருந்தால் என்னிடம் தான் கேட்க வேண்டும். அது சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயமும் சொல்றாங்க வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத சிறப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நபிமா ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி எத்தனை இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. அந்த இறை தூதர்களுக்கெல்லாம் கொடுக்காத சில சிறப்புகளை அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு கொடுத்திருக்கின்றார். அதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஜவானியல் கலி, ரத்தின சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை பேசுவாங்க, சிறிய வாக்கியத்தை சொல்வார்கள், ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு அதுல தீர்வு இருக்கும். ஒரு விஞ்ஞானி பல்லாண்டுகள் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய மேற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தை நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லி விடுவார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ர தமி, ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் பயன்படுத்த வார்த்தையை பாருங்க, ரத்தம் ஓடுகிறதுங்கிறாங்க. ரத்தம் ஓடும் இடத்திலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப சொல்ல எப்படி கரெக்டா ரத்தம் ஓடுது எப்படி சொன்னாங்க? நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி தான் வில்லியம் ஹார்டின் அறிஞர் வந்தார். அவர் ரத்தம் ஓடுது நிரூபிச்சாரு, நிறைய பேர் ஏற்க மறுத்தாங்க. அது அவர் ஆய்வு செய்து நிரூபித்து காட்டினார். அதற்கு முன்னாடியே ரசூலா ஒரு வார்த்தையை போடுறாங்க. ஏன் அல்லாஹ்விலிருந்து பெறக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். ஷைத்தான் ரத்தம் ஓடும் இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் ஓடுகிறது என்ற செய்தியை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க நம்மை போன்று மனித அறிவை வைத்து பேசக்கூடியவங்க கிடையாது. மனித அறிவை வச்சு சொல்ல முடியாது. அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய செய்தியை வச்சு அவங்க பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக ஒன்றை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, வணக்கமாக ஒன்றை ஆக்கிவிட்டாங்கன்னு சொன்னால், அதில் நம்முடைய அறிவை கொண்டு நாம் தீர்மானிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்துல ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒட்டகத்துல பயணம் செஞ்சாங்க. அன்றைக்கு இருந்த வாகனம் ஒட்டகம் தான். அது உலக ரீதியா ஒட்டகத்துல பயணம் செஞ்சாங்க, கழுதையில பயணம் செஞ்சாங்க, குதிரையில பயணம் செஞ்சாங்க. இது பயணம், உலக விஷயம். உலக விஷயம் மாறுமா இல்லையா?
இன்றைக்கு நாம பிளைட்ல போறோம், ஹஜ்ஜுக்கு போனா நாம பஸ்ல போறாங்க வளைகுடால உள்ள மக்கள், கப்பல்ல போறாங்க. நபிகள் நாயகம் காலத்துல பிளைட்லாம் கிடையாது, அது போன்று இந்த மாதிரி பஸ் எல்லாம் கிடையாது. அப்போ உலகம் மாறும், ஆனா மார்க்கம் மாறாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவை 7 ரவுண்டு சுத்தினாங்கன்னா அது மார்க்கம். அவங்க காலால் சுத்தினால் இன்றைக்கும் காலால் சுத்தணும். இன்றைக்கு மார்க்கம் கியாமத் நாள் வரைக்கும் மாறாது. கியாமத் நாள் வரைக்கும் காபாவுக்கு போகக்கூடியவங்க காலால் அவங்க என்ன செய்யணும், சுற்ற வேண்டும். சஃபா மர்வாக்கு மத்திய நபிகள் நாயகம் ஓடினார் என்று சொன்னால் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, நாங்க சஃபாக்கு மர்வாக்கு மாதிரி ரோப் கார் வைக்க போறோம் சொல்லக்கூடாது. ஏர்போர்ட்ல வச்சிருக்காங்க ரோப் கார். சஃபா மர்வாக்கு ரசூலா காலம் விஞ்ஞானம் இல்லாத காலம். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, சஃபா மர்வாக்கு மத்தியில காலால ஓடுனாங்க. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, நாங்க சஃபா மர்வாக்கு மத்தியில ரோப் கார் வைக்க போறோம் சொன்னா வச்சுக்கிடுங்க, அது வழிகேடு. சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுவது என்பது அது வணக்கம். நபிகள் காலால தான் ஓடுனாங்க. எது வரைக்கும் நடந்து போனாலும் அது வரைக்கும் நடந்து போ, எது வரைக்கும் வேகமா போனாலும் வேகமா போ. ஏன்னு சொன்னால் சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுதல் என்பது வணக்கம், அரபாவில் தங்குவது என்பது வணக்கம். அப்போ ஒரு விஷயம் வணக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, கியாமத் நாள் வரைக்கும் எவரும் அதை மாற்ற முடியாது. இதுதான் நம்ம விளைய வேண்டிய விஷயம். அப்போ காபாவை சுற்றுவதாக இருந்தாலும் சரி, சஃபா மர்வா மத்தியில் ஓடுவதாக இருந்தாலும் சரி, அரபாவை தங்குறது, முஸ்தலிஃபாவை தங்குறது, மினாவை காட்டப்பட்ட விஷயங்கள். இதுல நாம எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம செய்ய முடியாது, எவ்வளவு செய்வதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கம் என்ன செய்யாது, மாறாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம பாங்கு சொல்லும் போது மைக்ல சொல்றோம், ஆனால் பாங்க ரெக்கார்டு பண்ணி போடலாமா? மைக் என்பதும் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு, பாங்க ரெக்கார்டு பண்ணி போடுறதும் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான். ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி என்பது சுன்னாவிற்கு துணையாக இருக்கும் என்றால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறையை தகர்க்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அப்ப எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி வழிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கும் அபூ மஹ்தூரா என்ற சஹாபிக்கு மத்தியில யாரு பாங்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, பிலால் பாங்கு சொல்லட்டும். ஏன் அன்சா சௌத்தம் என்க அபூ மஹ்தூரா சொல்றாங்க, உன்னை விட உரத்த சத்தம் அவருக்கு இருக்குது. அப்ப பாங்குடைய நோக்கம் அந்த சப்தம் எல்லோரும் போய் சேரணும். மைக்கில் சொல்லும் போது அந்த நோக்கம் என்ன செய்து நிறைவேறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குடைய மற்ற சட்டங்களை சொல்லும் போது, தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும். உங்கள்னா யாரு? சொல்லக்கூடிய மக்கள்ல ஒரு ஆள். யாரு பாங்கு சொல்றாரோ அவர் கருத்து மறுமை நாள பெரிதாக இருக்குன்னு சொன்னாங்க. அது இந்த ஹதீஸ் என்ன காட்டுது? மனிதன் தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்பதை காட்டுது. மற்றொரு ஹதீஸ்ல வருது, பாங்கு சொல்வதுடைய நன்மைகளை தெரிந்தால் நீங்கள் சீட்டுக்குலுக்கி போடக்கூடிய நிலைமை உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுவிடும். அப்படின்னு என்ன காட்டுது? சீட்டுக்குலுக்கி போடுறது என்பது மனிதர்களுக்கு மத்தியில ஏற்படும். மனுஷன் தான் பாங்கு சொல்ல செய்யுது இந்த ஹதீஸ் காட்டுது. ஒருவர் பாங்கு சொன்னால் அந்த சப்தத்தை எதுவெல்லாம் கேட்கிறதோ அவையெல்லாம் மறுமையில் அவருக்காக சாட்சி சொல்லும் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்படின்னு மனுஷன் தான் பாங்கு சொல்லணும். சாட்சி என்பது மனுஷனுக்கு தான் ஏற்படும். இப்போ ஆள் கேட்கிறாரு, பாங்க ரெக்கார்டு பண்ணி போடலாமா? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? விஞ்ஞானம் தப்பா? விஞ்ஞானம் கரெக்ட். ரெக்கார்டு பண்ணி போட்ட சத்தம் கேட்கும். நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ்கள் என்ன சொல்கிறது? பாங்கை ஒரு மனிதன் தான் சொல்ல வேண்டும். அப்ப இதுக்கு மாற்றமா இது நிக்க ரெக்கார்டு பண்ணி போடுறது. அப்ப அது வழிகேடு செய்யக்கூடாது. பாங்க மைக்ல சொல்லலாமா? சொல்லலாம். ஏன் எதுக்கு சொல்றீங்க? எந்த ஹதீஸுக்கும் முரணா இல்லை. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் எந்த நோக்கத்துக்காக பாங்க சொன்னாங்களோ அதுக்கு என்ன செய்யுது? ஹெல்ப்பா இருக்குது. அப்போ ஒரு நபிகள் நாயகம் மனக்கமா காட்டிய விஷயத்தை ஒரு விஷயம் தகர்க்கும் என்று சொன்னால் அது தெளிவான வழிகேடு. அப்ப அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ருகர் தொழுது 4 ரக்காத் நபிகள் நாயகம் தொழுது காட்டினாங்க. கியாமத் நாள் வரைக்கும் எவனும் ருகர் அஞ்சாட்ட முடியாது. ஏன்? அது வணக்கம். வணக்கமாக காட்டி எந்த விஷயங்களையும் மாற்றுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நபிகள் எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும்.
உலக விஷயம் மாறும், வணக்கம் என்ன செய்யாது, மாற. அது போன்று இந்த பிறை பார்த்தல் இருக்கு பாருங்க, பிறையை கண்ணால் பார்த்தல் என்பது வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகை என்ற வணக்கத்தை செய்வதற்கு அதற்கு முன்பாக ஒது என்ற வணக்கத்தை நாம செய்யணுமோ, ஒது செய்யாம 1000 ரக்காத் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஆள் ஒது செய்யாம பயபக்தியோடு தொழுகிறார், அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப தொழுகை என்ற வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் ஒது என்ற வணக்கம் அவசியம். நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும், செய்யணும். அதுபோன்று ஒரு மாதத்தை ஆரம்பிப்பதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் இவ்வளவு மாதங்கள் இருக்கு. இந்த மாதங்களை முடிவு செய்வதற்கு பிறையை கண்ணால் பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கமா காட்டியிருக்கிறாங்க. இதைத்தான் நாம் புரிய வேண்டும். அபூதாவுதுல 1991 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதுபோன்று அல் ஹாரிஸ் இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர் சொல்லி காட்டுறாரு, அஹித இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நன்சுக லிர்ருயா, நாங்கள் பிறையை கண்ணால் பார்த்துதான் எங்கள் வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களிடம் ஒப்பந்தம் எடுத்தார்கள். நாம் எப்படி தொழுகைக்கு முன்னாடி ஒரு அவசியமோ அதுபோன்று வணக்க வழிபாட்டை எந்தெந்த வணக்கத்திற்கெல்லாம் பிறை பார்த்து செய்யணுமோ, நோன்பிற்கு பிறை பார்க்க வேண்டும், ஹஜ்ஜிற்கு பிறை பார்த்து செய்ய வேண்டும், நாட்களை தீர்மானிக்க வேண்டும். இன்னும் மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் பிறை பார்க்க வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வணக்கங்கள் உலகத்தில் கிடையாது. இது கல்யாணம் முடிக்கும் போது இந்தியா டேட்டா, சவுதி டேட்டா அதெல்லாம் தேவையில்லை, உலக விஷயம். அது எந்த டேட்டையும் போட்டுக்கலாம். மார்க்கம் எதையெல்லாம் பிறையின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்குதோ அதற்கு நாங்கள் பிறைகளை கண்ணால் பார்த்துதான் வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஒப்பந்தம் எடுத்தார்கள். அது சொல்றாங்க, இல்லம் நரவு கண்ணால் பார்க்கவில்லை என்று சொன்னால் ஷாஹிதா, அது குறைஞ்சது கண்ணால பார்த்த 2 நீதமான சாட்சி சொன்னார். ஒண்ணு, மக்கள் கண்ணால பார்க்கணும், எல்லா மக்கள் கண்ணுக்கும் தெரியலையா, 2 நீதமான சாட்சி கண்ணால பார்த்த உதவி செய்யறாங்க, சாட்சி சொல்றாங்க. நசத்னா பி ஷஹாதத்திஹிமா, அந்த இருவருடைய சாட்சியை ஏற்று நாங்கள் வணக்க வழிபாட்டை தீர்மானிக்க வேண்டும் என்று எங்களிடம் ஒப்பந்தம் எடுத்தார்கள். அப்போ ஒரு மாதத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு ஊர்ல வாழக்கூடிய மக்கள் அவங்க கண்ணால பார்க்கணும், அவங்க பார்த்து தெரியலையா, 2 பேர் கண்ணால பார்த்த 2 பேர் அந்த மக்கள் வந்து செய்ய வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். அவங்க எங்கிருந்து வர வேண்டும் என்பதெல்லாம் அதிஷ்கரணம் செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சட்டம் என்ன, பிறையை கண்ணால் பார்க்காமல் ஒரு மாதத்தை ஆரம்பிக்க கூடாது. கண்ணால் பார்த்து ஆரம்பிப்பதுதான் வணக்கம். இதுக்கு மாற்றமா ஒரு செய்யலாம் வச்சுக்கிடுங்க, அது வழிகேடு என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பல விஷயங்களை இந்த கண்ணால் பார்த்துதான் மாதத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி அரபி இலக்கணம் சம்பந்தமா ஒரு சின்ன சட்டம். இந்த ரூயத் அப்படிங்கிற வார்த்தை நபிகள் நாயகம் சூமு லி ரூயத்திஹி அப்படி வருது பாருங்க. இந்த ரூயத் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து கண்ணால் பார்த்தல் என்ற அர்த்தம் மட்டும்தான் வரும். அரபி மொழியில ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? அதாவது நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஒரு வந்து நான் ஆப்பிளை சாப்பிட்டேன், முகமது ஆப்பிளை சாப்பிட்டான் அப்படின்னு சொல்ல வச்சுக்கிடுங்க. முகமது வந்து சப்ஜெக்ட், அவன் சாப்பிடுறது இந்த செயலை செஞ்சான். யாரு செயலை செய்யறான்? சப்ஜெக்ட். செயல் வந்து வெர்பு, சாப்பிட்டான், இது வந்து வினைச்சொல். ஆப்ஜெக்ட் எது? ஆப்பிள். எது சாப்பிடப்படுறது? ஆப்ஜெக்ட். இப்போ இந்த பார்சல் என்ற சொல்லுக்கு அரபி மொழியில 2 ஆப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அது கண்ணால் பார்த்தல் என்ற அர்த்தமும் வரும், சிந்தித்தல் என்ற அர்த்தம் வரும். அரபி மொழியில பார்த்தல் என்ற சொல்லுக்கு 2 ஆப்ஜெக்ட் வந்தா என்ன அர்த்தம் வரும்? கண்ணால் பார்த்தல் என்ற அர்த்தம் வரும், சிந்தித்தல் என்ற அர்த்தம் வரும். இப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவலம் யரவு இல தைரி ஃபௌகம் சாஃபாத்தின், அவர்களுக்கு மேலாக
இறக்கைகளை விரித்து கொண்டு பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பறவைகளை பார்த்தல் ஒன்று, எப்படி பறக்கிறது? இறக்கைகளை விரித்து கொண்டு பறக்கக்கூடிய பறவைகள். அப்ப இங்க என்ன அர்த்தம் வரும்? இறக்கையை விரித்து கொண்டு பறக்கக்கூடிய பறவைகளை பற்றி சிந்திக்கவில்லையா அப்படிங்கிற அர்த்தம் வரும். இன்னொரு அர்த்தம் கண்ணால் பார்க்கவில்லையா அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா கண்ணால பார்த்தல் என்ற அர்த்தம் மட்டும்தான் வரும். குர்ஆன்ல பார்க்கலாம். இப்ராஹிம் நபி சூரியனை பார்த்தார். பார்த்தது இப்ராஹிம் சப்ஜெக்ட். எதை பார்த்தார்? சூரியனை பார்த்தார். சூரியனை பார்த்தார்னா அது கண்ணால பார்த்தான்னு அர்த்தம். இன்னும் நீங்க புரியதா இருந்தா நம்முடைய செயல்கள் இருக்கு பாருங்க. எந்த செயலான நீங்க ரெண்டா பிரிக்கலாம். இலக்கணத்துல ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்கள், உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல்கள். சாப்பிட்டான்னா கையால் செய்வோம், வாயால் செய்வோம். தூங்கினான்னா கண்ணால செய்யறது, ஓடினான்னா காலால் செய்யறது, பிடித்தானா கையால் செய்யறது. இது உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்கள். உள்ளத்தால் செய்த எப்படி? கற்பனை செய்தான், உள்ளத்தால் செய்தது. சிந்தித்தான், உள்ளத்தால் செய்தது. கவலைப்பட்டான், உள்ளம். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைந்தான், இது உள்ளத்தால் செய்தது. இப்ப நீங்க செயல்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒரு சில செயல்கள் உறுப்புகளால் செய்யக்கூடியதா இருக்கும், ஒரு சில செயல் உள்ளத்தால் நிகழக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த அரபி மொழியில பார்த்தல் என்பதற்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது அது உள்ளத்தால் செய்யக்கூடிய செயலாகவும் இருக்கும், சில நேரங்களில் உறுப்புகளால் செய்யக்கூடிய செயலாகவும் இருக்கும். ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா, ஒரு கண்ணால் செய்யக்கூடிய உறுப்பால் செய்யக்கூடிய செயலா மட்டும்தான் இருக்கும். இது அரபி மொழி சட்டம். இந்த சட்டத்துல இதுக்கு மாற்றமா உலகத்துல எவனும் எதை கொண்டு காட்ட முடியாது. பார்த்தல் ரூயத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா என்ன அர்த்தம்? கண்ணால் பார்த்தல் என்று மட்டும்தான் அர்த்தம். அப்போ ஹதீஸ் காட்டுறாங்க, சூமூதி ரூயத்திஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்புங்கள். பார்த்து என்று சொன்னால் எப்படி பார்க்கிறது? ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப எப்படி பார்க்கிறது? கண்ணால பார்க்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள்ல திரும்ப 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 நமக்கு என்ன செய்றாங்க? இதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல 1975 செய்தியா பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க. சொல்லும்போது சொல்லிக்காத, இதாவது ஐத்துமூஹு, அந்த பிறையை கண்ணால் பார்த்தால் ஃபஸூமு, நீங்கள் நோன்பு வையுங்கள். வைதார் ஐத்துமூஹு, அந்த பிறையை நீங்கள் கண்ணால் பார்க்கும் பொழுது ஃபஅஃப்திரு, நீங்கள் நோன்பை விடுங்கள். ஃபைன் உகுமி அலைக்கும், உங்களுக்கு அந்த பிறை மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் ஃபஉத்து ஸலாஸீன், 30 நாட்களாக பூர்த்தி செய்யுங்கள். நிறைய நான் சொல்றார். இது தொடர்பாக கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றத்தில் நிறைய செய்தி. அது போன்று புகாரில் 1906 வருது. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து செய்யுங்க, நோன்பு வைங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாத்தி சொல்றாங்க. எப்படி? லா தஸூமு ஹத்தா தரவ் அல் ஹிலால், பிறையை கண்ணால பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொல்றாங்க, வமா யன்ஃபிகு அனில் ஹவா, மார்க்க விஷயமா பேசும்போது மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். இன்னும் இல்ல வஹீ யூஹா, அவங்க பேசக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய இறை செய்தி. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகத்துடைய பேச்சு ரத்தின சுருக்கமா பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு செய்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரம் ஒன்று சொன்ன பிறகு அதுல சுய விருப்பம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட எந்த மூமினுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஸூமு ஹத்தா தரவ் அல் ஹிலால், பிறையை கண்ணால பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க. ஒரு கட்டத்தில் எப்படி வருது? பிறையை கண்ணால பார்த்து நோன்பு வைங்கிறாங்க. கண்ணால பார்த்து நோன்பை விடுங்க, பெண்ணா கொண்டாடுங்கிறாங்க. உங்களுக்கு மேல மூட்டை மறைச்சா 30 பூர்த்தி பண்ணுங்கிறாங்க. இன்னொரு சொல்லி காட்டுறாங்க, பிறையை கண்ணால பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க, கண்ணால பார்க்காம பெண்ணா கொண்டாடுறாதீங்க. ஃபைன் உம்மா அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் ஃபகுதுரு லஹு, கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், 30 நாட்கள் செய்யுங்க, பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சொல்லி புகாரி 1906 வருது. அதுபோன்று புகாரி 1907 செய்ய பாருங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மாதம் என்பது அஷ்ஷஹ்ரு,
திசுவும் வைஷ்ணு லைலா. ஒரு மாதம் என்பது 29 இரவுகள் ஆகும். 29 இரவுகள். நாம பிறை பார்க்க வேண்டிய ராத்திரி 30ஆம் ராத்திரி தான். பிறை பார்க்க வேண்டிய இரவு இருக்கு பாருங்க. எத்தனாம் ராத்திரி பிறை பார்க்கணும்? நீங்க பிறை எப்ப தேடணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 29 ராத்திரி ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா 29 வரணும். 29 நோன்பு திறந்தாச்சு. திறந்த பிறகு அடுத்து வரக்கூடிய இரவு பாருங்க, அது 30வது இரவு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ 29 இரவு கன்ஃபார்மா வந்துடும். ஒரு மாதம் என்பது 29 இரவுகள். இன்றைக்கு பிறை தொடர்பா சர்ச்சை வர்றதுக்கு காரணமே ஹதீஸ்களை சரியா விளங்காம புரியாம ஆறு கணக்கு எல்லாம் தெரியும் சொல்ற மாதிரி பேச போய் தான் பலர் மெண்டல் ஆயிடுறாங்க. நபிகள் நாயகம் தெளிவா சொல்லி காட்டுறாங்க, ஒரு மாதம் என்பது 29 இரவுகள். 29 இரவு கன்ஃபார்ம் ஒரு மாசத்துக்கு வந்துடும். அது சொல்றாங்க 30ஆம் ராத்திரி நம்ம பிறைய பார்க்கிறோம். பிறையை பார்க்க வேண்டிய இரவு எந்த இரவு? 30வது இரவு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனவே 30வது இரவுல நீங்க பிறையை தேடுங்க. இப்ப ஷாபான் மாசம் நம்ம இருக்கிறோம். ஷாபான் 29 முடிஞ்ச பிறகு ஷாபான் 30ஆம் ராத்திரி வரும். பிறையை நம்ம தேடுறோம். ஷாபான் 30வது இரவு பிறைய பார்க்காம நோன்பு வச்சிடக்கூடாது. அப்ப உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் எண்ணிக்கையை 30ஆக முழுமைப்படுத்துங்கள். இப்ப ஷாபான் 30ஆம் ராத்திரி பிறைய பார்க்கிறீங்க, பிற கண்ணுக்கு தெரியவில்லை சொன்னால் அதை நீங்க 30 ஆக்கிடுங்க. 30 ஆக்கிட்டு அடுத்த நாள் பிற பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மாதம் என்பது 29 இரவுகள் தான். 30ஆம் ராத்திரி பிற தெரிஞ்சா அது 1 ஆயிரும். பிற தேட எத்தனை ராத்திரி ஆயிரும்? 30ஆம் ராத்திரி. அப்ப அது ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் 20 இரவு 30 இரவுகள் தான். அதுக்கு அடுத்த நாள் பிற பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா எத்தனை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ பல விஷயங்கள் இதுல உங்களுக்கு உள்ளடங்கி இருக்கு. இந்த ஒரு ஹதீஸ மட்டும் எடுத்துக்கிடுங்க. பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு விடுங்க. உங்களுக்கு மேகமூட்டமா இருந்தா 30ஆ பூர்த்தி பண்ணுங்க. இந்த ஹதீஸ மட்டும் எடுத்துக்கிடுங்க. முதலாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்க்கக்கூடிய இரவு இருக்கா இல்லையா, அந்த இரவில் பிறை தெரியாவிட்டால் அதை எத்தனை இரவா பூர்த்தி பண்ண சொல்றாங்க? 30ஆம் இரவா பூர்த்தி பண்ண சொல்றாங்க. அப்புறம் பிறை பார்க்க வேண்டிய இரவு எந்த இரவு? 30ஆம் ராத்திரி. இப்ப பிறை தெரிந்து விட்டது. 30ஆம் ராத்திரி என்ன செஞ்சிருச்சு? பிறை தெரிஞ்சிருச்சு. அப்ப எத்தனாவது இரவு? 1. அப்ப 1 என்பது இரவில் ஆரம்பிக்குதா பகலில் ஆரம்பிக்குதா? எங்க ஆரம்பிக்குது? மகரிப்ல ஆரம்பிக்குது. நபிகள் சொல்றாங்க, நீங்க பிறைய பாருங்க, பிறை தெரியாட்டா 30 ராத்திரி ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்ப பிறை எங்க நம்ம தேடணும்? ராத்திரியில தேடணும். பிறை தெரியாட்டா 30 ராத்திரியை பூர்த்தி பண்ணுங்கிறாங்கல்ல. அப்ப பிறை நாம எப்ப தேடுறோம்? இரவுல தேடணும் சட்டம் வழங்குது. 2வது, பிறை தெரிந்து விட்டால் அது எத்தனாவது இரவு? 1வது இரவு. அப்போ ஒரு மாதம் என்பது முதல் நாளில் ஆரம்பிக்கும். முதல் நாள் என்பது முதல் நேரத்தில் ஆரம்பிக்கும். அவன் இஸ்லாமிய அடிப்படையில் முதல் நேரம் எங்க ஆரம்பிக்குது? மகரிப்ல ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? மகரிப்ல ஆரம்பிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஏராளமான பிரச்சனைகள் என்ன இருக்கும்? தீர்வு இருக்கும். இன்னைக்கு இதுல குழப்பத்தை உண்டாக்குறாங்களா இல்லையா? பிறைய இரவில் தேடும் ஹதீஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க. சில சகோதரர்கள் ஹதீஸை சிந்திக்காம மார்க்க அறிவு இல்லாம ரசூலை தெளிவா சொல்லி காட்டுறாங்க. ஏன்பா பிறைய தேடி பிறை தெரியாட்டா 30 இரவா பூர்த்தி பண்ணுங்கிறாங்களா இல்லையா? அவ பிறை எப்ப தேடணும்? இரவுல தேடணும். பிறை தேட வேண்டிய இரவு எத்தனாவது இரவு தான்? 30ஆம் இரவு தான். 30ஆம் ராத்திரி பிறை பார்க்கறது இருக்கான்னு கேட்கிறாங்க. 30ஆம் ராத்திரி சில பிறையை தேட சொல்றாங்க. 30ஆம் ராத்திரி பிறை தெரிஞ்ச எத்தனாவது இரவு? 1வது இரவு. 1 எங்க ஆரம்பிக்குது? இரவுல ஆரம்பி. நாளுடைய ஆரம்பம் எதுதான்? மகரிப்பு தான். அடுத்து நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு பிறை மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டுருச்சு. இப்ப பிறை பிறைய மேகமூட்டம் மறைக்குன்னு வச்சுக்கிறீங்க. நாம எங்க இருந்து பார்த்தா மேகமூட்டம் பிறைய மறைக்கும்? மேகத்துக்கு மேல போய் பார்த்தா மேகமூட்டம் மறைக்குமா? மேகமூட்டம் எங்க இருந்து பார்க்கணும்? மேகத்துக்கு கீழே இருந்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை கிடையாது. உங்களுக்கு மேகமூட்டம் மறைத்தால் 30ஆ பூர்த்தி பண்ணுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அவ பிறைய பார்க்க எங்கிருந்து பார்க்கணும்? மேலது கீழே இருந்து பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வந்து நான் பிளைட்ல போனேன்னு பிறகு இருந்து சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றம். நீ மேலதுக்கு மேல போய் பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு வஹி. அவங்க எப்படி சொன்னாலும் அப்படி பாரு. ஒருத்தர் கணிக்கிறான், பிறை என்ன செய்யறான்? கணக்கு இப்ப காலண்டர் போட்டாங்கல்ல, காலண்டர் போட்டா காலண்டர் போட்டவனுக்கு மேகமூட்டம் தடுக்குமா? மேகமூட்டம் தடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்குதா? இல்ல. எப்படி பார்க்கணும் மேகமூட்டம் தடுக்கும்? கண்ணால பார்க்கணும் என்ன செய்யும்? மேகமூட்டம் தடுக்கும். காலண்டர் போட்டவனுக்கு என்ன செய்யாது? தடுக்காது. கணிச்சு காலண்டர் போட்டா 3000 வருஷத்துக்கு. அப்ப நபி வழிக்கு மாற்றம். நபியான சொல்லி காட்டுறாங்க, கண்ணால பார்க்கும் போதுதான் மேகமூட்டம் என்ன செய்யும்? தடையா வந்து நிற்கும். அப்போ மேகமூட்டம் மறைத்தால் என்று சொன்னால் கண் பார்வைக்கு தான் என்ன செய்யும்? மேகமூட்டம் வந்து தடையா நிற்கும். அப்ப இது கண்ணால பார்க்கணுங்கிற கருத்தனை செய்து இது தருது. நாளுடைய பிறை ஒரு மாதம் என்பது 29 பிறை 30 ராத்திரி பிறை பார்க்கணுங்கிற கருத்தனை ஹதீஸ் தருது. 30 ராத்திரி பிறை தெரியாட்டா முந்தைய மாதத்தை 30 ஆக்கணுங்கிற கருத்தனை ஹதீஸ் தருது. 30 ராத்திரி பிறை தெரிஞ்சா அது எத்தனாவது இரவு? 1வது இரவுங்கிற கருத்தனை ஹதீஸ் என்ன செய்ய தருது. மேகத்துக்கு மேல போய் என்ன செய்யக்கூடாது? பிறையை பார்க்க கூட எங்க இருந்தா பார்க்கணும்? மேகத்துக்கு கீழே இருந்தா பார்க்கணும். அது தருது. மேகமூட்டம் கண்ணால பார்க்க தடையா வரும். எனவே பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற கருத்தை இன்னும் ஹதீஸ் செய்து உறுதிப்படுத்துது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தெளிவா விளங்கினா போதும். அடுத்து என்ன? மேகமூட்டம் என்பது உலகம் ஃபுல்லா ஒரே நாள்ல உலகம் ஃபுல்லா மறைக்காது. மேகமூட்டம் இருக்கு பாருங்க, உலகம் ஃபுல்லா ஒரே நாள்ல மறைக்குமா? இந்தியாவில் மேகமூட்டமா இருந்தா கல்ஃப் கண்ட்ரி எப்படி இருக்கும்? மேகமூட்டம் இல்லாம இருக்கும். உலகம் ஃபுல்லா ஒரே நாள்ல வானத்துல மேகமூட்டம் எல்லா நாட்டுக்கும் என்ன செய்யாது? மறைக்காது. அப்போ மேகமூட்டம் என்று குறிப்பிட்ட பகுதிக்கு தான் என்ன செய்யும்? மறைக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு என்பது வகி செய்தி. உலகத்துல எங்க பிழை தெரிந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் மறைக்கக்கூடிய மேகமூட்டம் என்ற வார்த்தையை நபியான சொல்லி இருக்க கூடாது. அவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி மனுஷன் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வஹி பிரகாரம் தான் அவங்க பேசுவாங்க. நான் பேசுவேன் என்ன செய்வேன்? இறைச்சியை, மாமிசத்தை, கறியை, பீஃபை, சிக்கனை எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அது ஒரு தேவையில்லாம பல வார்த்தையை போடுவேன். பீஸ் பீஸாக, துண்டு துண்டாக, பொடி பொடியாக, நறுக்கி, வெட்டி, கொத்தி, குதறி, பீஸ் பீஸா, துண்டு துண்டா எல்லாம் ஒரு வார்த்தை தான். நறுக்கி, வெட்டி, கொத்தி எல்லாம் நாம தேவையில்லாம நிறைய வார்த்தையை மனுஷன் பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கிடையாது. அவங்க பெற்று பேசக்கூடிய இறைச்சிகள் அப்படி கிடையாது. அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் எங்க இருக்கும்? தீர்வு இருக்கு. அப்ப நான் சொல்லி இருக்கிறேன், இது வந்து ஹதீஸ் சட்டங்களை விளக்குறதுனால நீங்க அப்படியே கண்ணை கொத்தி தூங்கிடக்கூடாது. கவனமா செய்யணும், கவனிக்கணும். ஒரு ஹதீஸிலேயும் இவ்வளவு சட்டங்கள் நமக்கு என்ன செய்யுது? தெளிவாரு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில 1906 இது நம்ம யாரையும் தெளிவுபடுத்திட்டோம். அடுத்து பார்க்கிறோம், நபிகள் நாயகம் சொல்றாங்க 1907 அது முடிஞ்சாச்சு. அடுத்து சில ஹதீஸ்களை வந்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விளைக்கிறாங்க. இப்ப நம்ம பிறைய கண்ணால் பார்ப்பது வணக்கம் என்று தெளிவுபடுத்தினோம். அப்போ என்ன செய்யறான்? விஞ்ஞான அடிப்படை பிறை தோன்றிட்டு அப்படிங்கிறான். விஞ்ஞான அடிப்படை தோன்றிட்டா தோன்றாத மேட்ரு கிடையாது. ஒரு மாதத்தை ஆரம்பிப்பதற்கு நாம் எப்படிதான் தீர்மானிக்கணும்? கண்ணால பார்த்தா தான் மாசம் நமக்கு என்ன செய்யுது? ஆரம்பிக்கும். கண்ணால் பார்க்கவில்லை என்று மாதம் என்ன செய்யல? ஆரம்பிக்கவில்லை. இது வந்து மார்க்கத்துடைய சட்டம். மாதத்துடைய ஆரம்பம் விஞ்ஞான கணிப்பு கிடையாது. பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சுட்டா முடியலையாங்கிறது கிடையாது. நம்ம கண்ணுக்கு 30 ராத்திரி தெரியதா தெரியலையா, இதுதான் மாதத்துடைய ஆரம்பம். இரவில் தான் பிறையை பார்க்க வேண்டும், 30 ராத்திரி தான் பார்க்க வேண்டும். அன்று தெரிஞ்சா எத்தனை மாதம் ஆரம்பிச்சாச்சு, தெரியவில்லை என்றால் மாதம் என்ன செய்யவில்லை? ஆரம்பிக்கவில்லை. இது வணக்கம். இப்படிதான் செய்ய வேண்டும். யாருடைய சட்டம்? இறைத்துடைய சட்டம். இந்த மாதிரி சொல்லும் போது சில ஹதீஸ்கள்ல உள்ள கருத்தல் செய்வாங்க, சிரிப்பாங்க. என்ன செய்தி? இதை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. புகாரில 1913 செய்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் விளக்குறாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை மக்கள் எழுத படிக்க தெரியாத மக்கள். எழுத படிக்க தெரிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப கம்மி. இமயமலைக்கு முன்னாடி ஒரு பாறாங்கல்ல வச்சுட்டு அது நம்ம சதவீதம் போட முடியுமா? முடியாது. அப்ப எழுத படிக்க தெரிஞ்ச மக்கள் ரொம்ப கம்மி. சஹாபாக்கள் சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹுவல்லதி
பஅஸஃபில் உம்மியீன ரசூலா, ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் எழுத படிக்க தெரியாத மக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அல்லாஹ் இறை தூதரை அனுப்பினான். அப்படி கேட்கும்போது எழுத படிக்க தெரிஞ்ச மக்கள் இருந்தாங்களே, இருந்தாங்க. எழுத படிக்க தெரியாத மக்களோட கம்பேர் பண்ணும்போது எப்படிப்பட்டது? ரொம்ப கம்மி. அதை கணக்கில் என்ன செய்ய முடியாது, கொள்ள முடியாது. அப்ப நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்றாங்க, புகாரில 1913 செய்தியா வருது. ஒவ்வொரு வாசனையும் நல்ல கவனிங்க. உம்மத்துல் உம்மியா, சஹாபாக்கள் சொல்றாங்க நாம உம்மி சமுதாயம். முதல் வாசகம் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வாசகம் நாம உம்மி சமுதாயம். உம்மினா என்ன அர்த்தம்? தாயை சார்ந்தவன் அர்த்தம். ஒரு குழந்தை வந்து அது 1க்கு போனா 2க்கு போனா சாப்பிட எதுவுமே தெரியாது. தாய் தான் எல்லாம் செய்யணும். அதே மாதிரி எழுத படிக்க தெரியாத மக்கள் வந்து மற்றவங்க சார்ந்துதான் என்ன செய்யணும், இருக்கணும். அதனால அவங்களுக்கு என்ன பேரு? உம்மின்னு பேரு. நாம எழுத்தறிவு இல்லாத மக்கள் நபிகள் சொல்றாங்க. அதை உறுதிப்படுத்துறாங்க. எழுத்தறிவு இல்லாத மக்கள் என்ன அர்த்தம்? லா நக்சுபு வலா நக்சுபு, நமக்கு எழுதவும் தெரியாது, நமக்கு 1 2 3 தெரியாது, என்னவும் தெரியாது. அப்போ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன், இவர் வந்து முட்டாள், இவருக்கு எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது அப்படிங்கிற. அது சொல்றேன், இவர் வந்து முட்டாள், இவருக்கு எழுதவும் தெரியல, கம்ப்யூட்டர் சயின்ஸும் தெரியல. அப்ப முட்டாள் என்ற அந்த வாசகத்தை எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது என்ற வாசகம் உறுதிப்படுத்துதா? எழுதவும் தெரியாது கம்ப்யூட்டர் சயின்ஸும் தெரியாது வாசகம் உறுதிப்படுத்துதா? எது உறுதிப்படுத்தும்? எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியாது. எத்தனை பேர் அறிவாளியான செய்வான் இருப்பாங்க. அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் சொன்னாங்க உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் தெரியாது என்னவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இங்க நனசுபுங்கிற வார்த்தைக்கு எப்படி மொழிபெயர்த்துறாங்க? நமக்கு எழுதவும் தெரியாது விண்கலையும் தெரியாது அப்படி